யோவான் 15:16. இன்றைய தலைப்பு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை, அல்லேலூயா, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். வாசிங்க. நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்க நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். இப்போ டேஸ் என்னன்னா, நம்மளை தெரிந்து கொண்டதெல்லாம் உண்மைதானே, ஏன் தெரிந்து கொண்டார் அப்படின்னு அந்த கடைசி பகுதி சொல்லுது. தெரிந்து கொண்டது அவர் தான், அது உண்மைதான். தெரிந்து கொண்டது ஏசப்பா தான். சபையில் கொண்டு ஞானஸ்தானம் கொடுத்ததும் ஆண்டவர் தான், பரிசுத்தாவி கொடுத்தது அவர் தான். ஓகே, இப்போ ஏன் தெரிந்து கொண்டார் அப்படிங்கிற கேள்வி நமக்கு இருக்கு இல்லையா, இருக்கா இல்லையா? அந்த வசனத்திலே கேள்வி இருக்கு, பதில் இருக்கு. அதில் கடைசி பதில் சொல்லுது, நீங்கள் போய் என்ன செய்யுங்க, கனி கொடுங்கள், அந்த கனி நிலைத்திருக்கும்படி கொடுங்கள். அப்படிதான் நம்ம படி, நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும். ஓ, ஆண்டவர் எதுக்கு ஏற்படுத்தியிருக்காரு? இப்ப சொல்லுங்க, கனி கொடுக்க. என்ன கொடுக்க? சனி கொடுக்கல. சனி தொலைஞ்சாதான் கனி வரும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் கனி கொடுக்க நம்மளை அழைச்சாரு. இப்போ நம்ம என்ன கொடுக்குறோம்? ஆண்டவருக்கு அல்வா கொடுக்குறோமா? ஆண்டவருக்கு டேக்கா கொடுக்குறோமா? அப்புறம் கனி கொடுக்குறோமா? இந்த வசனத்திலே நம்ம யாருன்னு தெரியுது. அல்லேலூயா சொல்லுங்க. கனி கொடுக்குறோமா, இல்லை சபையில் இடைஞ்சல் கொடுக்குறோமா, இல்லை மற்றவங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறோமா, இல்லை இதெல்லாம் கவனிங்க. ஆண்டவர் கனி கொடுக்க தானே நம்மளை அழைச்சாரு. நான் பேசுகிற புரியுதா? இப்போ விசுவாசிகளை விட ஊழியர்கள் இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அடுத்து இந்த உடன் ஊழியர்னு சொல்லுவாங்கள்ல, உடன் ஊழியர், இவங்களுடைய தாட்டே கனி கொடுக்கறதுல தான் அந்த வளர்ச்சியை வரும். ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, ஓகே, ஊழியம் செய்ய வாஞ்சியோடு தாகத்தோடு ஆயத்தமாக விருப்பத்தோடு இருக்கிறவங்களுடைய வேலையே என்னதுதான்? கனி கொடுக்கணும். இவங்க என்ன செய்யணும்? கனி கொடுக்கணும். என்ன கனி கொடுக்கணும்? நமக்கெல்லாம் தெரியும், 9 கனிகள், ஆவின் கனிகள் 9. அல்லேலூயா. என்ன கனிகள்? 9. கலாத்தியர் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும்போது அதனுடைய கடைசி வசனம் அப்படி சொல்லும். வாசிங்களேன். கலாத்தியர் 5:22 வாசிங்க. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சி அடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த கனி கொடுக்கறத தவிர மற்ற எல்லா வேலையும் செய்வோம். கனி கொடுக்காம ஊழியம் செய்கிறாங்க, கனி கொடுக்காம ஆராதனை பண்ணுறாங்க, கனி கொடுக்காம ஜெபம் பண்ணுறாங்க, கனி கொடுக்காம சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க மக்களுக்கு, கனி கொடுக்காம புத்தி சொல்கிறாங்க, கனி கொடுக்கறதே இல்லை. இப்போ ஆண்டவர் விரும்புறது என்ன விரும்புகிறாரு? கனி. அல்லேலூயா. எத்தனை புரியுது? இப்போ ஆண்டவர் கனி கொடுக்கத்தான் நம்மளை ஏற்படுத்தினார். அப்படின்னா என்னது? உருவாக்கி இருக்கிறார். எதுக்கு உருவாக்கினார்? இப்போ கனி கொடுக்க. சபையில் வச்சு பயிற்சி கொடுத்தது எதுக்கு? இப்போ கனி கொடுக்க. இப்போ சபையில் என்ன இல்லை? கனி இல்லை, கனி கிடையாது. அதில் 15:8 வாசிங்க. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா என்ன செய்வார்? கனி கொடுத்தா தான் மகிமைப்படுவார். அல்லேலூயா. எனக்கும் என்னென்ன கனியாக இருக்கணும்? அன்பாக இருக்கணும். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு கனி என்ன சொல்லுது? அன்பு. அன்பு இன்னைக்கு நமக்கு தேவை. அல்லேலூயா. பிதா மகிமைப்படுறது எதில்? நாம் கனி கொடுக்கறதில்ல. அப்படின்னா வளர்ந்துருக்கிறோம். நம்ம ஒரு செடி வளர்க்குறோம் இல்லையா? ஒரு செடி வளர்க்குறோம், ஒரு மரம் வளர்க்குறோம். எதிர்பார்ப்பு என்ன? ஒரு மாங்கண்டு வைக்கிறோம், சப்போட்டா வைக்கிறோம்.
அல்லது பப்பாளி வைக்கிறோம். இது வைக்கும்போதே அந்த மனிதனுடைய எதிர்பார்ப்பு என்ன? கனி எப்படா வளரும், இந்த மரம் எப்போ வளரும், எப்போ கனி கொடுக்கும். பாருங்க, ஒரு மரம், ஒரு தென்னை மரமோ ஒரு மாமரமோ ஒரு சப்போட்டா மரமோ ஒரு வீட்டில் வச்சுருப்பாங்க, தண்ணி ஊற்றிட்டே இருப்பாங்க. அது பூத்துருச்சுன்னா உடனே அந்த குடும்பமே வாங்க 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 மரம் பூத்துருச்சு, வாங்க வாங்க தென்னை மரம் பாலை போட்டுருச்சு, வாங்க 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 இந்த மரம் காய் விட்டுருச்சு. பூத்தையிலிருந்து அது மேலே கவனம் வந்துடும். எப்படி? பூத்தையிலிருந்து அந்த மரத்து மேலே அந்த வச்சவங்களுக்கு என்ன செய்யும்? கவனம் வந்துடும். மருந்தடிப்பாங்க, அப்புறம் அந்த பிஞ்சு வந்துடும், அது காஞ்சி விழுந்துடாமல் இருக்கிறதுக்கு தண்ணி ஊற்றுவாங்க, உரம் போடுவாங்க. அப்படியே வர 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 அவங்களுக்கு அந்த நெருங்க 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 அவங்களுக்கு ஆசையாக இருக்கும். இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம வச்ச மரம் என்ன செய்ய போகுது? இப்போ கனி கொடுக்க போகுது, அதை நான் ருசிக்க போகிறேன், சாப்பிட்டு பார்ப்போம், நல்லா இருக்குமா இல்லையா, இனிப்பாக இருக்கா புளிப்பாக இருக்கா அப்படின்னா, ஐயோ இனிப்பாக இருக்குது, எவ்வளோ நன்மை. இப்போ நாங்கள் ஒரு சர்ச்சில் ஒரு மரம் மாமரம் வச்சுருந்தோம், அதனுடைய காய் ஒரு புளிப்பு கூட இல்லை. அப்போ எங்களுக்கு சந்தோஷம், இது நல்ல கனி கொடுக்குது. பலாமரம் வச்சோம், அதை பிடிங்கி சாப்பிட்டா சுவை அவ்வளோ இனிப்பு, அப்போ நல்ல கனி கொடுக்குது. பப்பாளி பழம் வைக்கிறோம், பப்பாளி மரத்தை அந்த பழத்தை பிடிங்கி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அப்போ சர்ச்சில் வச்சது இவ்வளோ சூப்பராக இருக்கே. அப்போ அதுக்கு பின்னாடி நிறைய பிரயாசம் இருக்குது. பின்னாடி தண்ணி ஊற்றிருக்கிறோம், பாதுகாத்துருக்கோம். சின்னதில் வளரும்போது அது ஆடோ மாடோ அதை கோழியோ அதை தொந்தரவு பண்ணாமல் அதை பாதுகாக்கிறோம். கடவுளும் நம்மளை இவ்விதமாய் பாதுகாக்கிறார். அல்லேலூயா. நாம் எல்லாம் ஒரு மரங்கள், அல்லேலூயா, அல்லது ஒவ்வொரு செடிகள். நாம் வளர்ந்து அந்த கனி கொடுக்கிறத அவர் விரும்புகிறார். பிதா அதில் தான் சந்தோஷப்படுகிறார். ஆமேன். அப்போ கனி கொடுக்காமலே நாம் இருக்க முடியுமா? எத்தனை வருஷமாக சபைக்கு வாரோம், வார்த்தையே ஒரு கனி, வார்த்தையே பார்வையே ஒரு கனி, நம்முடைய நடக்க ஒரு கனி. இந்த கனியை ருசிச்சுட்டு தான் மக்கள் என்ன செய்கிறாங்க? ஆண்டவர் இடத்துல வருகிறாங்க. ஆண்டவரை யாரும் கண்டதில்லை, ஆண்டவரை யாரும் கண்டதில்லை, தரிசிக்கிறோம் நாம். அல்லேலூயா. நாகூர் அனிபான்னு ஒரு ஐயா இருக்காங்க, அவங்க ஒரு பாட்டு ஒன்று பாடியிருக்கிறாங்க. அந்த பாட்டில் சொல்கிறாங்க, அதில் வரி, நல்லவங்க எம்மதமோ ஆண்டவன் அந்த மதம் அப்படி சொல்கிறாங்க. இந்த மதம்னு சொல்லி பைபிளில் இல்லை, ஆனால் நல்லவங்க எம்மதமோ அந்த மதம் ஆண்டவன் சொல்கிறார். அவருக்கு எட்டின புத்திக்கு சொல்லியிருக்கிறாரு. அப்போ அவர் பார்க்குறாரு, ஆண்டவன் எந்த மதம், நல்லவங்க எந்த மதம். அப்போ நல்லவங்களை ஆக்குறது அந்த புஸ்தகம். இந்த வேத புஸ்தகம் என்ன செய்யுது? நம்மளை நல்லவங்களாக்குறது அந்த புஸ்தகம். இந்த பைபிள் என்ன செய்யுது? நம்மளை கெட்டு போன நம்மளை நல்லவங்களா மாற்றுது. அப்போ நல்லவங்களை பார்த்து தான் இவங்க நல்லவங்கன்னு சொல்லி தான் நம்மகிட்ட சேருவாங்க. நல்லவங்க எங்கே போகிறாங்க? எந்த சர்ச்சுக்கு போகிறாங்க? அப்போ அங்கே வருவாங்க. அப்போ நம்ம அதிகம் போதிப்பதை விட கனி கொடுக்கறது தான் பிரதான போதனையாக இருக்குது. கனி கொடுக்கறது தான் பிரதான போதனை. நம்ம நடக்க நம்ம பழக்க வழக்கத்தை பார்த்துட்டு தான் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுது இந்த உலகம். இவங்க நல்லவங்க, அப்போ இவங்களோட சேரலாம், இவங்களோட நம்ம குடும்பத்தை நெருங்கி பழக விடலாம், இவங்க போகிற கோயிலுக்கு போனால் தான் நல்லவங்கள ஆகலாம் அப்படின்னு நம்ம சபைக்கு ஆள் சேருவாங்க. நாமளே இங்கே அடிப்பிடி சண்டை, எப்படி அடிப்பிடி சண்டையாக இருந்தால் வருவாங்களா? இன்னொரு வசனம் சொல்லு, அதே 15 யோவான் 15:5 வாசிங்க. யோவான் 5, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் எப்ப மிகுந்த கனி கொடுப்பான்? ஆண்டவரோட ஒரு மனுஷன் என்ன செஞ்சிருக்கணும்? இணைஞ்சிருக்கணும். நான் பேசுற புரியுதா? நிறைய பேர் தலையை கவுந்தடிச்சாச்சு. ஏன்னா இந்த விஷயமே நம்மகிட்ட இல்லை. ரொம்ப வருஷமா என்ன இல்லை? பூவும் இல்லை, கனியும் இல்லை, காயும் இல்லை. ஆனால் என்னதான் இருக்கு? எக்காலம் போல சத்தத்தை வைத்து, பிதாவே ஆண்டவரே, அப்படி ஆண்டவரே, இப்படி வாரு, இறங்கி வாரும் ஆண்டவரே, ஜன்னலுக்குள்ளே பூந்து வாரும் ஆண்டவரே, கதவுள் வையா வாருங்க ஆண்டவரே. கனி இல்லாமல் என்ன செய்யணும்? இப்போ நான் பேசுகிற புரியுதா? கனி இல்லாமல் ஜெபம் நடக்குது, கனி இல்லாமல் ஜெபம் நடக்குது. கனி இல்லாமல் ஆண்டவர் வரும்போது அவர் தமது கோதுமையை நன்றாய்
புடைத்து பதரை சுட்டெரிப்பாராம், கோதுமையை களைத்து களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பார். அப்போ கனி கொடுக்கணும். ஒரு கிறிஸ்தவன் என்ன செய்யணுமா? கனி கொடுக்கணும். அதான் வாழ்க்கை. கனி இல்லாமல் சும்மா ஜெபம் பண்ணிட்டு அந்த தொல்லை என்ன செய்துப்ப? கனி கொடுக்கறதே இல்லை. எப்போ பார்த்தாலும் சண்டை, பிரச்சனை, போராட்டம், சேட்டை. அல்லேலூயா. வசனம் சொல்லுதா இல்லையா? நான் பேசுறது குழந்தை கூட புரியுன்னு நினைக்கிறேன். ஆமென். அப்போ நல்ல கனி கொடாதெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். எப்போ பார்த்தாலும் சண்டை. ரோமர் 2:8 சீக்கிரம் வாசிங்க. ரோமர் 2:8. அதுக்கு முன்னாடி யோவான் 2வது அதிகாரம் 1 முதல். யோவான் 2வது அதிகாரம் 1 முதல். 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீசர்களும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபடும் பொழுது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொன்னார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ, அல்லேலூயா, ஆண்டவர் சொல்லுகிறபடி நானும் நீங்களும் செய்யலைன்னா அவற்றிருந்து ஒரு பெருக்க சோறு கூட வாங்க முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறபடி செய்யலைன்னா, ஆண்டவருடைய தாய் 30 வருடங்களாக இயேசு வளர்த்தாங்க. எத்தனை வருஷம்? ஆண்டவருடைய தாய்க்கு தெரியும் இது தேவ சித்தம் செய்கிற குழந்தை. இந்த குழந்தை யாரு? எனக்கு இயேசுங்கிற மூத்த மகன் இருக்கிறாரு, அது கடந்து மற்ற பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஆனால் இந்த குழந்தை தேவ தூதனால் தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டு அதன்படியே பிறந்து அதன்படியே வளர்க்கப்பட்டது. அதுக்கு பெயரே தீர்க்க தரிசன மூலமாக தூதன் சொல்லுகிறார். தூதன் சொல்லுகிற அந்த வார்த்தையின்படி தான் அந்த குழந்தைக்கு பேர். இந்த குழந்தை 30 ஆண்டுகளை வளர்ந்தாலும் அந்த நாள் 30 வயசு முடியுது. இன்னைக்கு சொல்கிறேன், இன்றைக்கி தான் முதல் அற்புதம், இயேசுடைய முதலாம் அற்புதம். இந்த அற்புதம் செய்யும்போது யாரும் குறுக்க விடக்கூடாது. அவருடைய சித்தத்தின்படி தான் அந்த அற்புதம் நடக்கும். அப்போ அக்காலத்தில் மக்கள் என்ன செய்கிறாங்க? எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தாயாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தாயாரேன்னு சொல்கிறாங்க. நான் பேசுகிற புரியுதா உங்களுக்கு? இந்நாள் வரைக்கும் அப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. கன்னி மரியல் அம்மாட்ட எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த உலகத்தில் இருந்ததுலேயே பரிசுத்தமாக இருந்த ஒரு ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்ட அம்மா அவங்க, ஏசப்பாவுடைய அம்மா. அவங்கள நான் ரொம்ப மதிக்கிறேன், ரொம்ப ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். ஏன்னா இந்த உலகத்தில் பாவம் நிறைந்த இந்த வேத போதனை இந்த உலகத்தில் சொல்லப்படாத நேரம், புதிய ஏற்பாடு சத்தியம் சொல்லப்படாத நேரத்திலேயே பரிசுத்தமாக ஒரு கன்னி வாழ்ந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. அந்த பரிசுத்தத்தை கண்டு ஆண்டவர் டிசைட் பண்ணுறாரு, இந்த பெண் மூலமாக தான் என்னுடைய இறைப்பணியை நான் தொடங்கணும். எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்களேன். அதுதான் கிருபை பெற்றவளே வாழ்க. இங்கே எத்தனை பேர் கிருபை பெற்றிருக்கிறோம். அவங்க அந்த கிருபையை கடைசி வரையும் காத்து கொண்டு நிறைவேற்றினாங்க. நீங்கள் நான் நிறைவேற்றமா? அதுதான் முக்கியம். கன்னிமரியல் அம்மா பிதாவின் சித்தத்தை அவங்க அப்படியே நிறைவேற்றினாங்க. கிருபையை பெற்று 30 ஆண்டுகளாக இயேசுவை அவர் சொன்னது போலவே வளர்த்து அவர்களை பூமியில் உருவாக்கி, எத்தனையோ போராட்டம் வந்துச்சு. இயேசு வளர்க்குறது சாதாரண விஷயமா? அல்லேலூயா. எத்தனை அரசாங்கம் எதிராக இருந்துச்சு. ஏரோது எதிர்த்து நின்று குழந்தையெல்லாம் வெட்டி போடும்போது கூட இந்த குழந்தையை தூக்கிட்டு வேறு நாட்டுக்கு ஓடி போய் காப்பாற்றினாங்க. ரொம்ப பிரயாசப்பட்டு அவங்க சம்பளம் வாங்கிட்டு ஊழியம் செய்யலை. இன்றைக்கி சம்பளம் வாங்கிட்டு ஊழியம் செய்கிறவர்களே ஒழுங்காக ஊழியம் செய்கிறதில்ல. அம்மா என்ன செய்யலை? அன்றைக்கி சம்பளமெல்லாம் வாங்கலை. தன்னுடைய இளமையை உலகமே தப்பாக பேசும்போது கூட ஆண்டவருக்கு நீதியாக நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு, அது எப்படிப்பட்ட வாழ்க்கை பற்றியெல்லாம். புருஷனே தள்ளி விடுகிற நேரம், கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே
தள்ளிவிடலாம் என்று யோசிக்கும் போது ஆண்டவர் பதில் சொல்லுகிறார். அல்லேலூயா. நீதியா இருந்தால் ஆண்டவர் பதில் சொல்லுவார். நீங்கள் நான் நீதியா இருந்தால் ஆண்டவரே பதில் சொல்லுவார். நீங்கள் வாக்காட வேணாம், வழக்காட வேணாம், உங்களுக்காக ஆண்டவர் யுத்தம் பண்ணுவார். நீங்கள் நீதியாக வாழ்ந்தா உங்களுக்காக ஆண்டவரே யுத்தம் பண்ணுவார், ஆண்டவரே தூதன் அனுப்புவார். அல்லேலூயா. யோசேப்பு படத்தில் என்ன செய்கிறாரு? தூதன் அனுப்புனார். நீ தள்ளிவிட மனதாக இருக்கிறது என்ன? அல்லேலூயா. அப்போ ஒரு கல்யாணம் பண்ண போகிற நபர் தள்ளி விடுற அளவுக்கு உலகம் பேசியிருக்கு. எப்படி பேசியிருக்கு? அது எப்படி இது நடக்கும்? உலகத்தில் இதுவரைக்கும் உண்டானதில்லை, இனி உண்டாக போகிறதும் இல்லை. ஏன்னா அவருடைய கற்பம் பரிசுத்த ஆவியினாலே உண்டானது. அப்போ இந்த மனநிலைமையை பாருங்கள். அந்த கன்னி பருவத்தில் இருக்கிற அந்த அம்மா எவ்வளவாய் வேதனைப்பட்டிருப்பாங்க. இது யாருனால? ஆண்டவருடைய சித்தத்தினால. சில நேரங்களில் ஊழியங்களில் இப்படிப்பட்ட பிரச்சனை வரும், கற்ப வேதனை. ஊர் உலகம் ஒன்று தப்பாக பேசும், அதை தாங்குகிற பலத்தை கர்த்தர் தந்தார். அல்லேலூயா. அவர்கள் தாங்கி கொண்டாங்க. அந்த குழந்தை பிறந்து கிரியை செய்ய நாள் வரைக்கும் 30 ஆண்டுகள் அவங்க அந்த அவமானத்தை தாங்கினாங்க. எத்தனை வருஷம்? 30 ஆண்டுகள் அவங்க அந்த அவமானத்தை தாங்கினாங்க. ஊர் உலகம் சொன்னிச்சு, அது எப்படி புருஷன் அறியாமல குழந்தை உண்டாயிருக்கும்? யோசிச்சு பாருங்க. அந்த இடத்துல நீங்கள் இருந்தால் எப்படி யோசனை பண்ணி பாருங்க. இப்போ கூட டிஎன்ஏ எல்லாம் பார்க்கலாம், அன்னைக்கு அப்படி ஒரு நவீனமே கிடையாது. அல்லேலூயா. அக்காலங்களில் பொறுமையோடு சகித்து அதை சாதித்தாங்க. அல்லேலூயா. இவ்வளோ வேதனை இயேசுனாலையும் பிதாவின் சித்தத்தினாலையும் அவர்கள் பெற்றிருந்தாலும் அந்த கல்யாண வீட்டில் மக்கள் எல்லாம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்னு சொல்லும் பொழுது அதுவரை வேண்டிக் கொண்டிருந்த அம்மா அன்றைக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், உனக்கும் எனக்கு என்ன, என் வேலை இன்னும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சண்டை போடாமல் அவர் இயேசு உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கன்னு சொன்னார். சொல்லிட்டு அப்படியே அமைதியாயிட்டாங்க. அல்லேலூயா. இப்போ தான் சீசருடைய பணி தொடங்குகிறது. அல்லேலூயா. சீசருடைய பணி, இயேசுவின் பணியும் தொடங்குது. நான் பேசுகிற புரியுதா? இயேசுவின் பணி அப்போ தான் தொடங்குது, சீசருடைய பணி அப்போ தான். அப்போ இந்த ஊழியத்தில் என் கூட இருக்க உடன் ஊழியர்களுடைய பணி எப்போ தான் தொடங்கும்? என் ஊழியம் தொடங்கும் போதே உன் ஊழியமும் தொடங்கிருச்சு. நீ அட்டூழியம் பண்ணி சண்டை போடலாமா? அல்லேலூயா. அட்டூழியம் பண்ணி சபையில் சண்டை போடலாமா? நான் பேசுகிற புரியுதா? ஹலோ, கவுந்தடிச்சுட்டு உட்காந்துடக்கூடாது. உடன் ஊழியர்களாம் நல்லா பாருங்கணும். இதை நான் இந்த டீச்சிங்கை படிக்கும் போத இந்த டீச்சிங்கெல்லாம் படிக்காமல் நீ ஒரு ஊழியமும் செய்ய முடியாதியா? சும்மா மணிக்கணக்கா சோர்த்தன் இல்லாமல் சோத்திரமாண்டவரே சோத்திரமாண்டவரே கத்து, அது யாரு கேட்க போகுது? மனம் திரும்பி கனி கொடு. அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்கம்மா. யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படி ஒவ்வொன்றும் 2-3 குடம் கொள்ளத்தக்கதான 6 கச்சாடிகள் அங்கே இருந்துச்சு. அந்த கச்சாடிகளுடைய வேலை என்னென்னா, வாசலுக்கு வெளியில் வரிசையாக இருக்க 6 கச்சாடி. இது வேலை என்னென்னா, யூதர்கள் வெளியே போயிட்டு வருவாங்க. எங்கே போயிட்டு வருவாங்க? வெளியே போயிட்டு வரும்போது அங்கே அடிமைகள் அவங்க வீட்டில் உட்காந்துருப்பாங்க. அடிமைகள் அவங்க வாசலில் உட்காந்துருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க காலை இந்த திருவிருந்துக்கு நம்ம கால் கழுவுறோம் பார்த்தீங்களா, அது மாதிரி உட்காந்துக்குவாங்க. முழங்காடு கீழே இவங்க நல்லா அந்த காலை கழுவி விடுவாங்க. நல்லா நினச்சிவாங்க கழுவாங்க. சில குளிரான தேசங்களில் இந்த அடிமைகளுடைய வேலை என்னென்னா, போய் மலையில் போய் இந்த மரங்களை வெட்டி கொண்டு வந்து அவங்க வீட்டில் வச்சு தண்ணி சுட வைக்கணும், இந்த கால் கழுவணும். இதுதான் அவங்க அடிமை வேலை. இந்த வேலை என்ன வேலை? அடிமை வேலை. பைபிள் சொல்லுது, அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார். யாரு? ஏசையா. என்ன பண்ணார்? அடிமையின் ரூபம் எடுத்தார். அதனால தான் திருவிருந்து கொடுக்கும்போது பேதுருக்கிட்ட வந்து யோவான் 13 அதிகாரம் வாசிக்க வேண்டாம், போய் கால்களை கழுவ அவர் முற்படும் போது பேதுரு சொன்னார், ஆண்டவரே நீர் என்னை கழுவக்கூடாது. நீர் என்னை, ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை கழுவாட்டி என்கிட்ட பங்கும் இல்லை ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. உனக்கு என்கிட்ட பங்கு வேணும்னா நான் உன்னை என்ன செய்யணும்? கழுவணும்னாரு. அப்போ பேதுரு சொன்னாங்க, எனக்கு உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வரையும் கழுவுனாரு. ஆண்டவர் சொன்னார், நீ முழுகிட்டு ஏற்கனவே ஞானஸ்தானம் பெற்ற, உன் காலை மட்டும் கழுவணும் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி நிறைய சபைகளில் என்ன செய்யறதில்ல, கால் கழுவுறதில்லை. கால் கழுவாமலே திருவிருந்து கொடுத்துருவாங்க. அது இந்த பாஸ்டர்களுக்கெல்லாம் மண்டையில் என்னமோ வந்து ஏறிடுச்சு.
இயேசு சொன்னார், நான் அதை பேச விரும்பலை. அதில் சொல்லுது, ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். ஆனால் அந்த பாஸ்டருக்கு பூரா கழுவ மாட்டாங்க. பாஸ்டர் நினைச்ச மாட்டாங்க, திருவிருந்து கொடுக்கும்போது கால்லாம் கழுவ மாட்டாங்க. அட கடவுளே கழுவுனாரு, நீ சாதாரண பாஸ்டர், நீ கழுவக்கூடாதா? நான் கழுவக்கூடாதா? கடவுளே கழுவுனாரியா? கடவுளே ஒரு மீன் குப்பத்தில் இருக்கிற மீனவனுடைய காலை கழுவுனது உண்டானால் நீ கழுவணும். ஏன்? அந்த புத்தி சரியாகிறதுக்கு, புத்தி தாழ்வு மனப்பான்மை உண்டாக தான் அந்த வேலையை செய்தார். அடிமை ரூம் எடுத்தார், எடுத்து கழுவி அவன் திருவிருந்து கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ இந்த கல்யாண வீட்டில் ஆண்டவர் இந்த கால் கழுவுற பாத்திரங்கள் எல்லாம் அற்பமாக எண்ணப்பட்ட பாத்திரம். அந்த சாடிகள் என்னது? அற்பமாக எண்ணப்பட்டது. இந்த சாடியோட வேலை என்னதுதான்? காலை கழுவுறது தான் அவருடைய வேலை. அது வீட்டுக்குள்ளே வராது, வெளியே இருக்குது. வீட்டுக்குள்ளே இல்லாத இந்த சாடியை பற்றி நான் பேசினா நிறைய பிரசங்கம் பண்ணணும். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வெளியில் இருக்கிறதுனால மழை, வெயில், தூசி இதெல்லாம் பட்டு அந்த சாடி என்ன செய்யுது? அது பாசனம் பிடிச்சிருக்கு, பாசம் பிடிச்சிருக்கு. பாசி, இலங்கையில் அதுக்கு பேர் பாசி, இங்கே அதுக்கு பேர் பாசனம். அப்படி பிடிச்சிருக்கு அந்த சாடிகளுக்குள்ள. இது சாடி வெளியிலே தான் இருக்குது. இப்போ ஆண்டவர் டிசைட் பண்ணுறாரு பாருங்க. முத இயேசு வந்தோடனே ஒரு சுவை உள்ள திராட்சை ரசத்தை கொடுக்கணும்னா எதை டிசைட் பண்ணுறாரு? ஆகாத சாடியை. இன்னைக்கு இந்த டேவிட் தாமோர் இப்படி பேசுகிறான்னா, ஆகாதவனாக இருந்த என்னை எடுத்து தான் நினைச்சிருக்காரு, இப்போ கழுவி உங்களுக்கு சுவை உள்ள ஒரு மெசேஜை கொடுக்க வைக்கிறாரு. நீங்களும் அமர்ந்திருக்கிற நீங்கள் யார் தான்? உலகம் ஆகாதுன்னு தள்ளப்பட்டவர்கள். அல்லேலூயா. பள்ளிக்கூடத்தில் சரியாக படிக்காதவன் பூரா அன்னைக்கு பாஸ்டராக இருக்கிறாங்க. அல்லேலூயா. பள்ளிக்கூடம் போகும்போது படிப்பு வராத நபர்கள் தான் இன்னைக்கு பாஸ்டர்களாக இருக்கிறாங்க. அதுவும் பெரிய பாஸ்டர்களாக இருக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். உலகம் தள்ளினது தான் கர்த்தர் விரும்பினது. உலகம் தள்ளினதை கர்த்தர் விரும்பினார். புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நம்ம இன்னும் கனி கொடுக்காமல் இருக்கலாமா? உலகம் தள்ளி பள்ளிக்கூடத்திலே படிக்காத ஆள் நீ நானும் நீ ஆள் படிக்காத ஆளாக இருந்தோமே. முட்டைக்கு கொஞ்சம் அதிகமாக வாங்கினோமே. சில பேர் முட்டை வாங்கினவங்களாம் இருக்கிறாங்க. முட்டை இந்த மாதிரி விசுவாசி கை தூக்குது. முட்டை வாங்கின விசுவாசி இருக்குது. இன்றைக்கி முட்டை போடுது பள்ளிக்கூடத்தில். அல்லேலூயா சொல்லு. இன்றைக்கி சத்தனம். அல்லேலூயா. நான் பேசுகிறவங்களுக்கு புரியுதா? அப்படிப்பட்ட ஆகாத கல்லே தலைக்கு மூளைக்கல்லாக வச்சுருக்காரு. நான்லாம் படிக்கும்போது பள்ளிக்கூடத்தில் படிக்கவே மாட்டேன். அடி வாங்க, இந்த கையில் அடி வாங்குவேன். எங்கள் அப்பா சொல்லுவார் அடிக்கடி, இவன் மாடு மேய்க்க கூட லாக்கி இல்லைம்பாரு. இன்றைக்கி நான் பிரசங்கம் பண்ணும்போது உட்காந்து கேட்டுக்கிறக்க வைக்கிறாரு. பார்த்தீங்களா ஏசு யாருன்னு? மாடு மேய்க்க கூட லாக்கி இல்லாதவர் சொன்ன என்ன? இன்றைக்கி பல உடன் ஊழியர்களை மேய்க்கிறேன். பல ஊழியரை அந்த பெரம்பு ஒன்று தான் என் கையில் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்களேன். அது இருந்து பைபிள் 2 போடுன்னு போட்டிருந்தா கூட அந்த உடன் ஊழியர்களுக்கு நல்லா போட்டு வளர்த்து எடுத்துடலாம். ஆமே சொல்லுங்களேன். சேட்டை, அவ்வளோ சேட்டை பண்ணுறாங்க. என்ன செய்ய முடியும்? ஆமே. அந்த மாடு, சில ஆடு மாடெல்லாம் என்ன செய்யும்? அடங்காமல் இருக்கும். சில ஆடுகளை பாருங்களேன், மரத்தில் உச்சியில் போய் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும். அவ்வளோ புல் இந்த கீழே இருக்கும். சில ஆடு மேய்ச்சி எத்தனை பேர் இருக்கிறீங்க? அடங்காத ஆடு மரத்து மேலே ஏறி நமக்கு உசுரே கூசும். ஐயோ கீழே விழுந்தா 10,000 20,000 போயிருமேனு அது மேலே ஏறிக்கிட்டு திங்கும். அப்படிப்பட்ட ஆடுகள் தான் சில ஆடுகள் இங்கே இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்களேன். மேய்ப்பேன் கீழே இறங்க வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருப்பான். கீழே இறங்கினோன்னே பளிச்சுன்னு கோவம் அடங்கு வரைக்கும் அட்டியை போட்டோன்னே பேனு கத்திட்டு ஓடும். ஆமே. சில நேரங்களில் எங்களுக்கும் அப்படிப்பட்ட கோபங்கள் வரதான் செய்யுது. என்ன செய்ய? ஆமே சொல்லுங்களேன். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள் சொன்னதுனால நாங்கள் அப்படியே கொஞ்சம் அமைதியாகவே போயிடுறோம். ஆமே சொல்லுங்க. இப்போ அந்த ஆடுகள் மாதிரி அங்கங்கே ஓடுற மாதிரி சில ஆத்துமாக்கள் இருக்காது. எங்கேயாவது ஓட பார்க்கும். மேய்ப்பும் கரெக்டாக மேய்ச்சிட்டு போவார். இந்த தோட்டத்து பக்கம் போகாமல், அடுத்தவங்க வெள்ளாமையில் போகாமல், நம்மக்கிட்ட போய் அங்கிட்டு போவோமாப்பா, எங்கேயாவது புறம்போக்கு ஏரிக்கரை அங்கிட்டலாம் போய் மேய்ப்போம் அப்படின்னு போனால் இந்த ஆடு ஓடி போய் அடுத்தவன் காட்டுக்குள்ளே போய் அவனும் நம்மளுக்கு சண்டை வர வச்சிடும். இது போய் அங்கே கடிச்சிட்டு என்ன செஞ்சிடும்? அடுத்தவன் தோட்டத்தில் போய் மேய்ஞ்சிட்டு அவனுக்கு நமக்கு பெண்ணு வந்துடும். நிறைய பேர் வெட்டிக்கிட்டுலாம் செத்துருக்கானுங்க. இதெல்லாம் யார் செஞ்ச வேலை? இந்த ஆடு செஞ்ச வேலை. அப்போ இந்த சர்ச்சில் இருக்க சில ஆடுகள் செய்து என்ன செய்யுது? பக்கத்து வீட்டுக்காரன் சண்டை விட வைக்கிது. ஆமேன்.
பக்கத்து வீட்டுக்காரங்களாம் சண்டைக்கு வர்ற அளவுக்கு இந்த ஆடு என்ன செய்யுது, வேலை செய்யுது. ஆமேன். அப்போ புரிஞ்சுக்கணும். நான் பேசுகிறேன், உங்களுக்கு புரியுதா? இப்போ ஆகாத கச்சாடியை ஆண்டவர் சீசரை கூப்பிட்டு அந்த ஜாடிகளில் தண்ணீரை நிரப்புங்கள் சொன்னாரா? பைபிளில் அவர் சொன்னதெல்லாம், அவர் செய்த அற்புதமெல்லாம் எழுதுனா உலகம் கொள்ளாதுன்னு இருக்கனால ஷார்ட்டாக இருக்கும். இப்போ அந்த கச்சாடி வெளியே இருக்கு இல்லையா தூசியில், அது என்ன யூஸுக்கு பயன்படுத்தினது? கால் கழுவ பயன்படுத்தினது. இப்போ இந்த கால் கழுவுனது ஆண்டவர் இப்போ திராட்சை ரசமாக மாற்றி அதை மொண்டு அங்கே இருக்கிற பந்தி விசாரிப்புக்காரங்கிட்ட கொடுத்து அவங்க குடிக்கணும்னா இந்த சாடி சுத்தமாக இருக்கிறத பார்ப்பான். அதுவும் யூதன் சாதாரணம் கிடையாது. யூதன் பயங்கரமான சுத்தம் பார்க்குற ஆள். நான் பேசுகிற புரியுதா? யூதன் யார்? பயங்கரமாக சுத்தம் பார்க்குற ஆள். அப்போ சீசர் என்ன பண்ணுறாரு, 12 பேரையும் ஆளுக்கு 2 பேர் சேர்ந்து ஒரு கச்சாடி எடுத்துங்க. எத்தனை பேர் இருக்காங்க? 12 சீசர் இருக்காங்க. 2 பேர் சேர்ந்து ஒரு கச்சாடி எடுத்துக்க, நல்லா பெரட்டி உருட்டி என்ன செய், கழுவு. அப்போலாம் அந்த கம்பி நார் கம்பி பிரசெல்லாம் இருக்குமோன்னு தெரியல, அதுக்கு பதிலாக நம்ம ஆளுக்கு வேறு ஏதாவது பயன்படுத்தியிருப்பாங்க. அதை வச்சு இணைஞ்சிரு நல்லா தேய். பெரும்பாலும் அந்த சாடி வெளியே பெரும்பாலும் டஸ்ட் அதிகமாக இருக்காது. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? வெளியில் நீங்கள் இந்த மாட்டுக்கு ஆட்டுக்கு தண்ணி வைக்கிற அந்த சாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே பெரும்பாலும் என்ன செய்யாது, இருக்காது. அது ஈஸியாக கழுவிப்படலாம். வெளியே என்ன பண்ணிடலாம், நான் பேசுகிற பிரசங்கத்தை நல்லா கவனிக்கணும், வெளியே ஈஸியாக கழுவிடலாம். ஆனால் உள்ள கழுவுறது தான் கஷ்டம். ஆமேன். நீங்கள் சோறாக்குறீங்க, குழம்பு வைக்கிறீங்க, உள்ள கழுவுறது ஈஸியா வெளியே கழுவுறது ஈஸியா? உள்ள என்ன செய்யுது, எல்லாம் மசாலா கண்ட மசாலாவெல்லாம் போட்டு பொங்கி பொங்கி இணைஞ்சிருக்கு, சில தீஞ்சி போய் அடி பிடிச்சி கிடக்கும். ஆஹா. அப்போ வெளியே ஈஸியாக எடுத்துடலாம், ஈஸியாக பொட்டை எடுத்துடலாம், ஈஸியாக பூ எடுத்துடலாம், ஈஸியாக தோடு மூக்குத்தியெல்லாம் கழட்டிடலாம், ஈஸியாக கலர் ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு வெள்ளையை போட்டுக்கிட்டு நாங்கள் தான் ஒரிஜினல் பெந்தகோஸ்னு சொல்லிடலாம். அலையில் சொல்லுங்களேன். உள்ளுக்குள்ளே அமைய சொல்லுங்களேன். உள்ளான மனிதனை கழுவுறது கஷ்டமாக இருக்குது. அப்போ உள்ளான மனிதனை கழுவுறதுக்கு இந்த ஆயுதத்தை நாங்கள் கையில் எடுக்கணும். அமைய சொல்லுங்களேன். இந்த ஆயுதத்தை கையில் எடுத்து அதில் சில ஆயுதங்கள் இருக்குது. ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போனீங்கன்னா அது ஒரு பெரிய ஃபைல் மாதிரி ஒன்று இருக்கும்ல பெருசாக, அதுக்குள்ளே சின்ன சின்ன ஆயுதங்கள் இருக்கும். ஆமேன். அதை வச்சு தான் நினைச்சுவாங்க பயன்படுது. இப்போ இந்த வசனத்தை வச்சு தான் கர்த்தர் உங்களை என்ன செய்கிறாரு, கழுவுறாரு. அதில் இந்த பாசனம் பிடிச்சிருக்கிறதெல்லாம் என்ன செய்கிறாரு, வச்சு தேய்க்கிறாரு. வச்சு சில பிரசங்க என்ன செய்யுது, வச்சு தேய்க்குது. அப்போ தான் உள்ளே இருக்கிற பாசனம் என்ன செய்யும், வெளியே வரும். அதுக்கு சில வசனங்களை போட்டு உபவாசத்தில் போட்டு, அல்லேலூயா. சிலது உபவாசம் இருந்தாலும் திருந்தாது. இன்னைக்கு 21 நாள் உபவாசம். இன்னைக்கே பெரிய பூகம்பத்தை பிசாசு கொண்டு வந்துருச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. 21 நாள் இன்னைக்கு பார்த்தீங்களா நான் பேசுகிற போது. அப்போ உபவாசம் இருந்தாலும் இன்னும் உள்ளான மனுஷன் என்ன செய்யலை, கழுவப்படலை. வருத்தமாக இருக்குது. ஆமேன். இப்போ நல்லா தேய்ச்சி 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 நல்லா தேய்ச்சி அந்த பாசனமெல்லாம் கழுவி வெளியும் கழுவி அடுத்தவங்க பார்வையில் அசுத்தம் இல்லாமல் அந்த பாத்திரம் சுத்தமாக வரைக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, கழுவுகிறார். சீசரை வச்சு கழுவி அதுக்கப்புறம் தண்ணீரை நிறையா நீங்கள் நானும் பாவமில்லாத தூய வாழ்க்கை வாழும்போது தான் தூய ஆவியானவர் உள்ள வருகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. என்னைக்கு முழுசாக ஒப்பு கொடுக்குறோமோ அன்னைக்கு நம்ம பாத்திரத்தை, நம்ம தான் அந்த கச்சாடி, வேற யாரும் இல்லை, நம்ம தான் அந்த கச்சாடி. அந்த கச்சாடியை கத்தட்ட கொடுத்தோன்னே அதை நல்லா கழுவுனோன்னு அதில் நிறைய நிரப்புறாங்க. நிரப்புன உடனே பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளம் என்ன, நிரப்புதல். பரிசுத்த ஆவியானவர் நிரப்புதல் தான். அதை நல்லா நிரப்பியாச்சு. நல்லா நிரப்புனோடனே இப்போ ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் செய்கிறாரு, ஆசீர்வதித்த உடனே அது சுவையாக மாறுது. அல்லேலூயா. என்னவா மாறுது, சுவையாக மாறுது. இப்போ ஆண்டவர் விரும்புகிறது நாம் சுவை உள்ள ஒரு வாழ்க்கை வாழ. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். யார்கிட்ட ருசித்து பார்ப்பாங்க சொல்லுங்க. இயேசுராஜா வாழ்ந்தார் இந்த உலகத்தில், 33 ஆண்டுகள் வாழ்ந்தார். ஆண்டவரை ருசித்து பார்த்தாங்க. அவருடைய பழக்க வழக்கம், அவருடைய பேச்சு, நடைமுறை, சிந்தனை, நல்ல ஒரு அவருடைய செயல்பாடு, இதெல்லாம்
மக்கள் ருசித்து பார்த்துட்டு தான் ஆண்டவர்கிட்ட ஓடி ஓடி போனாங்க. கூட்டம் கூட்டமாக என்ன பண்ணாங்க, அப்படி பழக்க வழக்கம் அவர் நல்லா இருக்கியா, எல்லாரையும் நேசிக்கிறார், அன்பாக இருக்கார், புரிய வைக்கிறாரு அப்படின்னு. ஆண்டோடைய நடைமுறை சூப்பராக இருக்குது. கனி கொடுக்குறாரு. அவர் ஒரு தான் நல்ல கனி கொடுத்தார். அவர் கனி கொடுத்தனால மக்கள் எல்லாம் அவரை சூழ்ந்துக்கிறாங்க. ஆமேன். நீங்கள் கவனிங்க, இப்போ நம்ம கனி கொடுக்குறோமாங்கிறத முக்கியம். ஆமேன். இங்கே பாருங்கள், நான் ஒன்று சொல்கிறேன், விதைச்ச எல்லா வெள்ளாமை வீடும் சேராதுங்க. சர்ச்சுக்கு வர்ற எல்லா மக்களும் பரலோகத்துக்கு போய் சேர மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆமேன் சொல்லுங்களேன். சேர்ந்தா நல்லது தான், ஆனால் அவங்க கனிகள் வேறு மாதிரி இருக்குது. அவங்க கனிகள் என்ன செய்யுது, வேறு மாதிரி இருக்குது. ஒரு திராட்சை கொப்பை எடுத்துக்கங்க. திராட்சை நம்ம ஊர் திண்டுக்கல் திராட்சை. திண்டுக்கல் திராட்சை தான் ஃபேமஸ்ஸு. இந்த திண்டுக்கல் திராட்சை தூக்கி பாருங்கள் நீங்கள், அங்கே அந்த கொப்பு தான் அந்த சபை, அந்த கொப்பு தான் அந்த அந்த கொலை தான் என்னது ஒரு சபையாக மாறுது. அதில் பாருங்கள், ரொம்ப யாரும் மதிக்காமல் எதுவும் பெருமை இல்லாமல் ஒரு ஓரமாக ஒதுக்கமாக இருக்கிற விசுவாசி தான் நல்லா பழுத்திருக்கும். அந்த திராட்சை கொப்பை எடுத்து பார்த்தீங்கன்னா கீழே உள்ள பழம் தான் என்ன செய்யும் சொல்லுங்கள், பழுத்து இருக்கும். நடுவில் உள்ளது லேசாக புளிக்கும். நடுவில் உள்ளது இதெல்லாம் விசுவாசி. இதெல்லாம் யார்? விசுவாசி. பாவப்பட்ட விசுவாசிக்கிட்ட நல்ல குணங்கள் இருக்கும். அல்லையில சொல்லுங்களேன். நடுவில் உள்ள விசுவாசிக்கிட்ட லேசாக புளிக்கும். நீங்கள் கடைசி பழத்தை எடுத்து வாயில் போட்டிங்கன்னா நல்ல இனிக்கும். நடு பழத்தை எடுத்து போட்டால் என்ன செய்யும், புளிக்கும். அந்த மேலே உள்ளதை எடுத்து போட்டிங்கன்னா துவர்க்கும். என்ன செய்யும்? ஆனால் எல்லாமே ஒரே செடியில் இருந்து கொடியாக வந்து வளர்ந்தது. ஆமேன். இந்த கொப்பு எல்லாமே இப்படி தான் இருக்குது. ஒரே திராட்சை செடியிலிருந்து அந்த கொடி வழியாக வந்திருக்கு. ஆனால் பழங்களில் வித்தியாசம் உண்டு. எப்படி பழங்களில்? அப்போ விசுவாசிகள்கிட்ட பழகும்போது, ஊழியர்கிட்ட பழகும்போதும் அவங்களுடைய சுபாவம் இப்போ நமக்கு வெவ்வேறாக தோணுது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ எல்லா விசுவாசியும் இயேசு மாதிரி இருக்காங்க இல்லை. ஆமேன். அப்போ கீழே உள்ள ஆள், திராட்சை செடியில் கீழே உள்ள ஆள் தான் சுவையாக இருக்கு. யாருக்கெல்லாம் தாழ்மையான சிந்தனை, தாழ்மையான மனப்பக்குவம், தாழ்மையான இருதயம் இருக்கோ அவங்க இனிக்கிறாங்க. ஆமேன். கொஞ்சம் நடுவில் அது புளிக்குது, மேலே உள்ளது துவர்க்குது. நான் பேசுகிற புரியுதா? இப்படிப்பட்ட ஆளெல்லாம் இருக்கத்தான் செய்வாங்க சபையில். ஆண்டவர் ஒரு வரைக்கும் இப்படி தான் இருப்பாங்க. அவங்கள நம்ம எல்லாம் பார்த்தோம்னா நம்ம ஆத்துமா என்ன செஞ்சிடும், கெட்டு போயிடும். அவங்கள பார்க்கக்கூடாது. நமக்கு பார்வை யார்? நானே வழியும் சத்தியமும் ஜீவனாக இருக்கு இயேசு தான் நமக்கு பார்வை. அல்லேலூயா. அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கங்க, ஆண்டவர் கழுவி சுத்திகரித்து நிரப்பி அதை ஆசீர்வதித்து கொண்டே இப்போ பந்தி விசாரிப்புக்காரன் கொடுக்க சொன்னார். அப்போ குடிச்சு பார்த்துட்டு சொன்னால், படிங்கம்மா, குடிச்சு பார்த்துட்டு ம் 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 நீங்கள் இப்பொழுதும் உண்டு பந்தி விசாரிப்பு காரணத்தில் என்ன செய்யுங்க, கொண்டு போங்க. அவர்கள் கொண்டு போனாங்க. இந்த திராட்சை ரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொன்ற வேலைக்காரருக்கு தெரிந்ததை அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த பொழுது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்தீரே என்றான். அல்லேலூயா. ஏசப்பா மூலமாக உருவானது தான் சுவையாக இருக்குது. மனுஷிகத்தில் உருவானது என்ன இல்லை, மனுஷிகத்தில் உருவானது என்ன இல்லை, திராட்சை ரசம் தான். அதுவும் திராட்சை ரசம்தான். ஆனால் அதில் என்ன இல்லை. அப்போ மனுஷிகத்திலையும் ஊழியமும் செய்யலாம், மனுஷிகத்திலையும் விசுவாசியாக வாழலாம், மனுஷிகத்தில் என்ன செய்யலாம், பைபிள் படிக்கலாம். அதில் ருசி இருக்காது.
அல்லேலூயா. தெய்வீக வந்துருச்சுன்னா அதுதான் ருசியாக இருக்கும். இப்போ உங்களுக்குள்ள தெய்வீகம் வரணும். தெய்வீகம் வராமல் நீங்கள் எதை செய்தாலும் தோற்று போவீங்க. பைபிள் அப்படி தான் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் என்னிலே கனி கொடுங்கள். அல்லேலூயா, ஆமென். என்னில் நிலைத்திருங்கள். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் விரும்புகிறது கனி கொடுக்கிற வாழ்க்கை, சுவை. ஆமென். அதை குடித்தவெல்லாம் குடிச்சிட்டு என்ன சொன்னா, அது ருசியாக இருக்கு. குடித்த மக்கள் என்ன சொன்னாங்க, ருசியாக இருக்கு, இது நல்ல ருசியாக இருக்கு. இது எங்கிருந்து வந்துச்சு விசாரிக்கிறாங்க. முத குடித்ததான அந்த ரசத்தை யார் என்ன செய்யலை, விசாரிக்கலை. எத்தனை பேருக்கு புரியுது? யார் என்ன செய்யலை, விசாரிக்கலை. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை மக்கள் இவங்க யாருப்பா, இவ்வளோ நல்லா இருக்காங்களே, நல்லா பேசுகிறாங்களே, இவங்க கோவப்படாமல் இருக்காங்களே, கோவப்பட்டாலும் வெளிப்படுத்தாமல் இவ்வளோ பொறுமையாக இருக்காங்களே, திருடாமல் இருக்கிறாங்க, பொய் சொல்லாமல் இருக்கிறாங்க, களவு செய்யாமல் இருக்கிறாங்க. இன்றைக்கி நிறைய என்கிட்ட எல்லாம் நிறைய விசுவாசிகள் பல இடங்கள்ல இருந்து விஜிலன்ஸ் போலீஸ் லஞ்ச ஒழிப்புத்துறை பிடிச்சிருவாங்க. யாரை? சபைக்கு போகிறதான கிறிஸ்தவ மக்களை பிடிக்கிறாங்க. அவங்க சும்மா பிடிக்கலை, இவங்க லஞ்சம் வாங்கினதுனால பிடிப்பாங்க. லஞ்சம் வேலை செய்கிற இடங்களில் லஞ்சம் வாங்கி சம்பாரித்து கையங்களமாக பிடிச்சிட்டு இப்போ சபைக்கு வந்து பாஸ்டர் விடுதலையாக ஜெபம் பண்ணுங்க அப்படிம்பாங்க. சரி, அது ஆண்டவர் நீதி செய்யட்டும். ஆனால் இப்போ அந்த ஆஃபீஸில் என்ன நினைப்பாங்க, சபைக்கு போகிற ஒரு அம்மா, சபைக்கு போகிற ஒரு ஐயா லஞ்சம் வாங்கிட்டாரு, போலீஸ் அவங்கள விஜிலன்ஸ் போலீஸ் பிடிச்சிருச்சு அப்படின்னு ஏசு ஏற்றுக்குவாங்களா? சர்ச்சுக்கு போகிறவனும் லஞ்சம் வாங்குறான், சர்ச்சுக்கு போகாதவனும் என்னடா எல்லாம் ஒன்று தானே எல்லாம். இப்போ கனி எப்படி தெரியும்? பிரதர் சிஸ்டர் இங்கே கவனிங்க, கனி எப்படி தெரியும்? அப்போ உலக வாழ்க்கை வாழ்கிறவங்க வாழ்க்கையை விட நம்ம வாழ்க்கை மாற்றமாக இருந்தால் தானப்பா அது எழுப்புதல் ஒன்று உண்டாகும். உங்கள்கிட்ட அந்த இப்போ குணமே இல்லையே, நீ உலகக்காரங்க மாதிரியே சண்டை, உலகக்காரங்க மாதிரி மூர்க்கம், உலகக்காரங்க மாதிரியே பிரச்சனை. அப்போ மாற்றம் என்ன? மாற்றம்னு ஒன்று இருக்குல்ல. ஏசுராஜா உள்ளே வந்தால் தான் மாற்றம். ஏசுராஜா உள்ளே வந்து கழுவி சுத்திகரித்த பின்னாடி தான் அந்த திராட்சை ரசம் எப்படி இருந்துச்சு, சுவையாக இருந்துச்சு. அதை சுவை பார்த்து எல்லாரும் விசாரிக்கிறாங்க, இது யாரு? அப்போ தான் அங்கே சொல்கிறாங்க, அங்கே தானாக நற்செய்தி பரவுது. இயேசுன்ற ஒருவர் கன்னி மரியாளுடைய மகன், அந்த அவங்க பார்வைக்கு அவர் ஜெபிச்சார். அவர் ஜெபிச்ச உடனே இது திராட்சரசமாக மாறிடுச்சு. இது முதலாவது அற்புதம். முதலாவது அற்புதம் எப்படி இருக்கு? இப்போ கழுவப்பட்ட பின்பு கொடுக்கறதான அற்புதம். ஆமேன். கவனிங்க, அன்னையோட அம்மா என்கிட்ட ஜெபிக்க வேணாம், யார்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் மக்கள் இந்நாள் வரைக்கும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்னு போகிறாங்க. அதுக்கப்புறம் இயேசு ரத்தம் சிந்தி, பாவ மனு குலத்துக்கு ரத்தம் சிந்தி கழுவப்பட்டு இயேசு பரமேறி இன்றைக்கி நமக்குள்ளே வந்து தங்கியிருக்கிறாரு. இன்றைக்கும் மக்கள் நினைச்சாங்க, அம்மாவை பிடிச்சிக்கிட்டாங்க, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க. அந்த அம்மா சொல்லிருச்சு. அந்த அம்மா ஒரு பியூர் பெந்தகோஸ். அது பைபிளில் நீங்கள் அது நான் பேசணும், அதுக்கு தனியாக பேசணும். அந்த அம்மா அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்க வேண்டாம், 4ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசிக்கும்போது 14ஆம் வசனத்தில் அங்கே உட்காந்துருந்தாங்க. 14ஆம் வசனத்தில் யார் யார் உட்காந்துருந்தா? இயேசுவோட தாய். வாசிங்கம்மா. அப்போஸ்தலர் 1:14 வாசிக்கிறாங்க. 14, அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரர் ஆண்டவருடைய சகோதரரும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலும் தரித்திருந்தாங்க. யார்? கன்னி மரியாள் அம்மா, அவங்களுக்கு பிறந்த இயேசுக்கு பின்னாடி பிறந்த குழந்தையெல்லாம் சேர்ந்து சகோதரர்கள் செஞ்சாங்க, உட்காந்துருந்தாங்க. 2ஆம் அதிகாரத்தில் பரிசுத்தாவி பெற்றாங்க. யார் யார்? கன்னி மரியாள் அம்மா, இயேசுவின் தம்பி எல்லாம் என்ன பண்ணாங்க? பரிசுத்தாவியை பெற்றாங்க. அப்போ இயேசுவோட அம்மா பரிசுத்தாவி பெற்றா அவர்களை தெய்வமாக வணங்குறவங்க என்ன செய்யணும்? பரிசுத்தாவியை பெறணும். அல்லேலூயா. அம்மா எங்கேயுமே என்னை வணங்குன்னு சொல்லலை.
இந்த செய்தி பாருங்கள், எவ்வளோ ஒரு பெரிய செய்தி ஜனங்களுக்கு மண்டையில் என்ன செய்யலை, போய் சேரலை. ஆமென். அப்போ இயேசுவின் தாயும் அங்கே பரிசுத்தாய் பெற்றாங்க, அவருடைய பிள்ளைகளும் பரிசுத்தாய் பெற்றாங்க, சீசர்களும் பெற்றாங்க. எல்லாரும் சேர்ந்தது தான் அந்த 120 பேர். எல்லாரும் பெந்தகோஸ்து நாள் அன்னைக்கு பரிசுத்தாய் பெற்றாங்க. அவங்க பற்பல அந்நிய பாஷையும் பேசினாங்க. கன்னிமாரிகளம்மா அந்நிய பாஷையை பேசினாங்க, இயேசுவோட சகோதரர்கள் பேசினாங்க, 120 பேரும் பேசினாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாரும் சேர்ந்து ஊழியம் செய்தாங்க. அப்போ இந்த சத்தியம் மறைக்கப்பட்டுருச்சு. இன்னும் கன்னிமரியலம்மாட்ட வேண்டிக்கங்கிறாங்க. அம்மா இறந்து போயிட்டாங்க, அம்மா தப்ப சொல்ல முடியாது. அவங்க பணி இயேசுவை பெற்றெடுத்து நல்ல தாயாக சூப்பராக அவங்க இறைப்பணி செய்து போயிட்டாங்க. ஆனால் அவரை வெளிப்படுறவங்க என்ன செய்யறதில்ல, இன்னைக்கு பரிசுத்தாவி அந்நிய பாஷை பேசுறதில்ல. அல்லேலூயா. ஒரு நாள் பேசுவாங்க, இந்த செய்தியெல்லாம் கேட்டுட்டு பேசுவாங்க, அப்போ தான் எழுப்புதல் உண்டாகும். அவங்கெல்லாம் அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வைங்களேன், அவங்கெல்லாம் பரிசுத்தாவை பெற்றாங்கன்னு வைங்களேன், எழுப்புதல் தானாக வரும். அல்லேலூயா. ஏன்னா அவர்கள் மிக வைராக்கியமுடையவர்கள், அவர்கள் வைராக்கியமுள்ள கிறிஸ்தவர்கள். அவங்க எழும்புவாங்க, நிச்சயம் சொல்கிறேன். அவங்க எழும்புற அன்னைக்கு எழுப்பு இந்த உலகத்தில் உண்டாகும். அல்லேலூயா. அப்போ கவனிங்க, நாம் கனி கொடுக்கிறவர்கள், நாம் சுவை கொடுக்கிறவர்கள். அல்லேலூயா. ரோமருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 8 வாசிக்கப்போம். சண்டைக்காரராக இருந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்துக்கு உக்கிர கோபாக்கினை வரும். யாருக்கு இது வருது? சண்டைக்காரர்கள். சண்டைக்காரர்கள் யாருன்னு உங்களுக்கு இப்போ தெரியும். சபைக்கு போகிறவங்களாம் அங்கே சண்டைக்காரன் கிடையாதுன்னு நீங்களாம் முடிவெடுத்துட்டீங்களா? சர்ச்சுக்கு போகிறவங்களாம் சண்டைக்காரன் கிடையாதுன்னு நினைக்கிறீங்களா? சர்ச்சில் தான் முழு சண்டை, கமிட்டி சண்டை. சில சர்ச்சில் என்ன செய்யும், கமிட்டி சண்டை நடக்கும். ஓட்டு போட்டு தான் தீர்மானம் பண்ணுவாங்க, நாங்களா நீங்களான்னு. எலெக்ஷன் நடக்கும் சர்ச்சில். அதில் எப்போ பார்த்தாலும் அந்த கமிட்டிகளுக்கு சண்டை வரும். அந்த நடுவில் ஒரு ஃபாதரோ அல்லது ஆயரோ சிக்கிக்குவாங்க. பெரும்பாலும் பெந்தகோஸ்து சபைகளெல்லாம் அப்படி இருக்காது நினைக்கிறேன், ஆனால் அங்கே இருக்கும். அங்கே கமிட்டி சண்டை இருக்காது, மற்ற சண்டை நிறைய இருக்கும். அல்லேலூயா. இப்போ நிருபத்தில் யாருக்கு சொல்லுது? கிறிஸ்தவனுக்கு தான் சொல்லுது. நிருபத்தில் யாருக்கு சொல்லுது? கிறிஸ்தவனுக்கு தான் சொல்லுது. சண்டைக்காரராக இருந்து இந்த சத்தியத்துக்கெல்லாம் கீழ்ப்படியாம அநியாயத்துக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறவர்களுக்கோ உக்குன கோவாக்கின எப்போ வருதுன்னு. அப்போ எப்படி பெந்தகோஸ்துக்காரனுக்கு வருதுன்னா, ஏன் வருதுன்னா இதான் வருதுப்பா, ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்தாய் பெற்றுட்டு அந்நிய பாஷை பேசிட்டு சண்டைக்காரரா, சண்டை பண்ணுறது, சண்டை எங்கே போனாலும் சண்டை. பாஸ்டருக்கு எப்போ பார்த்தாலும் பயமாக இருக்கும். ஐயோ அவங்க அடிச்சுக்குவாங்களோ, ஐயோ இந்த விசுவாசி ரெண்டு குடுமையை பிடிச்சி பிச்சுக்குமோ சர்ச்சில் அப்படின்னு எங்களுக்கு என்ன செய்யுது, பயமாக இருக்குது. அப்போ இவனுக்கு எப்போ மனம் திரும்புறது? அல்லையில சொல்லுங்களேன். இந்த வசனம்லாம் படிக்க மாட்டாங்களா? சண்டை போடாதீங்கடா, சண்டை போட்டால் உங்களுக்கு ஆக்கின திருப்பு வரும். உக்கிர ஆக்கின எப்படி வரும்? உக்கிரக வசனம் அப்படி தான் மென்ஷன். நான் வசனத்தை தான் சொல்கிறேன், என்னையை கோவிக்காத ஆரும். ஆமென். வசனம் என்ன சொல்லுது? உக்கிர கோபாகம் வரப்போகுது, சண்டை போடாத, நீயோட மனம் திரும்பு. சரி, போட்ட சண்டை போதும்னு மனம் திரும்புறியா? சர்ச்சு முடிஞ்சோடனே சண்டை போட்டுக்குவானுங்க. அட தெரியாமல் செருப்பை கருப்பை மாற்றி போட்டான்னு வைங்களேன், உடனே சண்டை போடுறது, தெரியாமல் சில சண்டை போகுது. அப்போ இது என்ன அர்த்தம்? சர்ச்சுக்கு வந்தும் சண்டை போடுறது, ஜெப கூட்டத்துக்கு வந்தும் சண்டை போடுறது, உபவாசம் இருந்துக்கிட்டும் சண்டை போடுறது, விண்ணப்பம் பண்ணிக்கிட்டும் சண்டை போடுறது. இது எப்படி இருக்கும் பாருங்க. இல்லையா? ஒரு முழு ஜெபத்துக்கெல்லாம் நான் போய் அங்கே சண்டை போடான ஒரு தோட்டத்தில் என்னால் முழு ஜெபம் பண்ண முடியல. பஞ்சாயத்து தலைவராக மாறிட்டேன். எப்படி பற்றியா பிசாசு தூண்டி விடுறான் சில பேரை. ஆமேன். அதனால தான் ஆண்டவர் கேட்டார், நான் அன்போடு வரவா பிரம்போடு வரவான்னு கேட்டார். ஆண்டவர் சில நேரங்களில் கோவம் வந்துடும். இயேசு கூட கோவம் வந்துருக்கு. தேவாலயத்தில் போய் என்ன பண்ணார்? சாட்டை எடுத்து அட்டியை போட்டார். ஆமேன் சொல்லுங்களேன். அப்போ தான் ஒரு ஆத்மா திருப்தி ஆனிச்சு. ஆமேன். தீத்து 3:9 சொல்லுது, வாசிங்க. தீத்து 3:9. அல்லேலூயா. இப்படியே கீழ்ப்படியாமல் இருந்தால் ஆண்டவர் தீத்து கட்டிடுவார்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. அதான் வசனம் சொல்லுது, உக்கிர கோபாக்கின்னு வரும். புத்தீனமான தர்க்கங்களையும் வம்ச வரலாறுகளையும் சண்டைகளையும் நியாய பிரமாணத்தை குறித்து
உண்டாகுகிற வாக்குவாதங்கள் எல்லாம் அப்ப விலகிடணும். அந்த இடத்துல இருக்கக்கூடாது. சண்டை வரும் தெரியுதுல்ல, ஒரு வாக்குவாதம் பண்றான்னு என்ன பண்றோம் நம்ம? நான் பேசுற புரியுதா உங்களுக்கு? ஹலோ, வாக்குவாதம் ஒரு இடத்துல வருது இல்லை, புருஷன் பொண்டாட்டிக்கு அல்லது நண்பர்களுக்கு அல்லது உடன் ஊழியர்களுக்கு அல்லது விசுவாசிகளுக்கு அல்லது பக்கத்து வீட்டுக்காரனுக்கு அல்லது ரோட்டில் போகும்போது வம்பளுக்கும் போது வாக்குவாதம் வருதுன்னு தெரிஞ்சால் என்ன பண்ணிடணும்? எஸ்கேப். ஆண்டவர் தான் எஸ்கேப் ஆகிறதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு. ஆண்டவர் சொன்னார், நீ அந்த இடத்த விட்டு விலகு சொன்னாரா? இந்த வசனம் அப்படி தான் சொல்லுது. ஒரு பட்டணத்தில் உங்களை துரத்தினால் மறுபட்டணத்துக்கு ஓடி போங்க, எஸ்கேப் ஆகுன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அல்லேலூயா. அப்போ அந்த இடத்துல என்ன செஞ்சிடணும்? எஸ்கேப் ஆயிடணும். மீண்டும் ரொம்ப நேரம் பேசிக்கிருந்தா அந்த சிஸ்டர் சாட்சி சொன்ன மாதிரி சுத்தியல் எடுத்து ஒரே அடியாக பல்லையே உடச்சி விட்டானுங்களாம். வருத்தமாக இருக்குது. இந்த பல்லு இருக்குல்ல, பல்லுக்கும் நாக்குக்கும் சண்டை வருமா அடிக்கடி? நான் பேசுகிற இந்த கதையை கேளுங்க. பல்லுக்கும் நாக்குக்கும் சண்டை வருமா? அப்போ பல்லு பார்த்து நாக்க சொல்லுமா, ஏய் நீ பேசலாம் பேசிட்டு உள்ளே ஓடி போயிடுற. அடிக்கிறவன் என்ன பண்ணுறான்? என்னைய ஓங்கி அடிக்கிறான்னு. உதடு முந்திக்கிச்சு, ஏய் நீங்கள் பேசாமல் இருங்கடா, நான் தான்டா அடி வாங்குறேன். உதடு என்ன சொன்னிச்சான்? நான் தான். நீ பேசிட்டு உள்ளே ஓடிடுற. போடுறவன் யார் தான் போடுறான்? வாய் மேலே போட்டு உதடு வீங்கிக்குது. உதடு என்ன செய்ய? கொய்யாப்பழம் மாதிரி வீங்கிக்குது. பல்லு சொன்னிச்சான், நான் பிடுங்கிட்டு விழுந்துடுறேன், நான் அந்த பூமியை விட்டு துரத்தி போடுறீங்க என்னைய. அல்லையிலே சொல்லுங்களேன். அப்போ நாக்கு மோசமானது, ஆயில் சக்கரத்தை கொளுத்தி விடுறது. அல்லையிலூயா. நாக்கு தான் நரகத்துக்கு கொண்டு போகிறது. அப்போ அந்த நாவை அடக்கணுமா இல்லையா? பிரச்சனை வருதுன்னு தெரியுது இல்லை, எஸ்கேப் ஆக தெரியணும். ஆமேன். வசனம் அப்படி நமக்கு அழகா சொல்லுது. தீத்து 3:2 வாசிங்க. 2:9 வாசிங்க. ஒருவனையும் தூசியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறாமை உள்ளவர்களாய், அந்த வசனம் சரியா படிங்க. பொறாமை உள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும். என்னை சொல்லியிருக்கார் ஆண்டவர், நினைப்பு சாந்த குணமா இருக்கணும். ஹலோ பிரதர் சிஸ்டர், எப்படி இருக்கணுமா? சாந்த குணம். காந்த குணம் இல்லை, காந்திர மாதிரி பேசக்கூடாது. அல்லையில சொல்லுங்க, சாந்த குணம். அல்லேலூயா. சாந்த குணமாக இருக்க நினைப்பூட்டுறேன். இப்போ நான் உங்களுக்கு சாந்த குணமாக இருங்க. அல்லேலூயா. எங்கள் பணியை நாங்கள் செய்கிறோம். நீங்கள் சாந்த குணமாக இருக்கிறீங்களா, காந்த குணமாக இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமேன். ஏன்னா ஒரு வீட்டில் சமாதானமாக இருந்தால் தாங்க அந்த வீடு நிலைக்கும். அந்த வீட்டில் சமாதானமாக இருந்தால் அந்த வீட்டில் என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். நீதிமொழியின் புஸ்தகம் 21:9 வாசிங்க. நீதிமொழிகள் 21:9. இந்த வசனமெல்லாம் ரொம்ப ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தேவையான வசனங்கள். சண்டைக்காரியோட ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கிலும் வீட்டின் மேல் ஒரு மூலையில் தங்கி இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லலை. யார் சொல்றாரு? ஆண்டவர் சொல்றாரு. சண்டைக்காரியோட ஒரு பெரிய வீட்டில் குடியிருக்கிறதை பார்க்கலும் அந்த வீட்டில் ஒரு மூலையில் போய் குடியிருக்கிறது நல்லதுன்னு சொல்றாரு. சில வீடுகளில் சண்டை பாருங்களேன், எவ்வளவு சண்டை. புருஷன் பொண்டாட்டி சண்டை போட்டு பிள்ளைகளுக்கு படிப்பு வராமல் ஆக்கிடுவாங்க. சண்டை போட்டு என்ன வருது? பிள்ளைகளுக்கெல்லாம் படிப்பு வர்றதில்ல. ஸ்கூல்லையும் பேரண்ட்ஸ் மீட்டிங் என்ன செய்வாங்க? நடத்தி தான் பார்க்குறாங்க. அவங்களும் பேரண்ட்ஸ் மீட்டிங் நடத்துகிறாங்க. அப்பையும் யாரும் என்ன செய்யறதில்ல. இந்த பிள்ளையெல்லாம் சிரிக்குது பாருங்களேன். அப்பயும் பொன் சிரிப்பு திரிக்கும்போது தெரியுது, பாஸ்டர் எங்கள் அப்பா அம்மாவுக்கு நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காரு, இவர் தான் நல்ல பாஸ்டர். எப்போ பார்த்தாலும் எங்களையே கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்பா அம்மா வந்து இவன் மொபைல் நோண்டுறான், இவன் மொபைல் நோண்டுறா, ஃபோன் பேசுகிறா, ஃபோன் பண்ணுறான்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ பாஸ்டர் இவங்களுக்கு வைக்கிறாரா ஆப்பு. அல்லையில சொல்லுங்களேன். பிள்ளைய சிரிக்கிறதுலே கண்டுக்கிறேன். ஆமாம் சொல்லுங்கள். பிள்ளைய சிரிக்கும் போதே புரிஞ்சுக்கிறேன். அப்போ சண்டை போடக்கூடாது. ஆமேன். சபையில் எத்தனை சண்டை. ஆனால் இந்த உடன் ஊழியர்கள் படிக்க வரானுங்க எதுக்கு? ஊழியம் செய்ய. அப்போ தாட் எங்கே இருக்கணும்? ஏசப்பா மேலே. ஏசு எப்படிலாம் ஜெபம் பண்ணார், ஏசு எப்படிலாம் பிதா கிட்ட பேசினார், ஏசு எப்படிலாம் இது பண்ணார்,
இயேசு எப்படிலாம் அர்ப்பணித்தார், இயேசு ஒரு கணத்தில் அடித்தால் மறு கணத்தை திருப்பி காட்டினார். நமக்கு இந்த மாதிரி சண்டை வருது. எல்லா பைபிள் காலேஜ்லையும் சண்டை வரும், கேங்கு சண்டையெல்லாம் வரும். அது பைபிள் காலேஜ் நடத்துகிறவங்களுக்கு தான் தெரியும். ஆமேன். அப்படி சண்டை வரும். அப்போ இவங்கெல்லாம் யோசிக்கணும், ஆகலைன்னா ஒதுங்கிடணும். ஆமேன். ஒரு ஆளோட பேச்சுவார்த்தை சரியில்லைன்னா என்ன செஞ்சிடணும்? ஒதுங்கிடணும். அல்லேலூயா. அப்போ நம்ம தப்பிக்கிறது தான் நல்லது. சண்டை வரும்போது என்ன செய்யணும்? ஒரு ஆள் பேசுகிறது சரி. ஏன்னா நம்ம வேற நம்ம பழைய மாதிரி இருந்தால் பரவாயில்ல. எப்படி பழைய ஆட்களாக இருந்தால் அது வேறு கணக்கு, அது நம்ம வெப்பன்ஸ் எடுக்கலாம். இதில் வெப்பன்ஸ் எடுக்கிறதுக்கு பதிலாக வெப்பன்ஸை போட்டு நினைச்சிருக்கோம், சமாதான வெப்பன்ஸ் எடுத்திருக்கோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த வெப்பன்ஸ் எடுத்தால் அப்புறம் இது மாதிரி தான் இருக்க முடியும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் அந்த பிரசங்கம் பண்ணுறது உங்களை புண்படுத்தல, உங்களை பண்படுத்த. ஆமென் சொல்லுங்களேன். தேவன் பூமி என்ன பண்ணார்? பண்படுத்த விரும்பினார். ஆதாமை எவாலையும் வச்சு பண்படுத்த விரும்பினார். ஆனால் அவங்க 2 பேரும் சேர்ந்து ஆண்டவரே புண்படுத்திட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். எது புரியுது? அப்போ இந்த மெசேஜில் சண்டைக்காரங்களாம் மனம் திரும்பிடுவீங்களா? நீங்கள் என்னமோ கீழே கவுந்து அடிச்சுக்கிட்டு மண்டையை வச்சா நான் பிரசங்க மாற்றியா பேச போகிறேன். தேவன் எனக்கு தர்றாரு, பேசுகிறேன். மனம் திரும்பு. ஆமென் சொல்லுங்களேன். இன்னையோட மனம் திரும்பு. என்ன உனக்கு கோபம் வர்றது? ஆமென் சொல்லுங்களேன். அவர் கோவப்பட்டிருந்தாருன்னா கதை எப்படி இருந்திருக்கும்? ஏசப்பா கோவப்பட்டார்னா ஒரு நொடி தாங்க. ஆமென். நாக்கு இழுத்துக்கும் பேச்சே வராது. ஆண்டவர் கோவப்பட்டான். ஆண்டவர் கோவப்பட்டா அனனியா சப்பீரோட கதை எப்படி? ஆண்டவர் கோவப்பட்டால் அனனியா சப்பீராவோட கதை எப்படி இருந்துச்சு? 1 யோவான் 4வது அதிகாரம் 8ஆம் வசனம். 1 யோவான் 4:8. அன்பில்லாதவன் அன்பில்லாதவன் யார் அறிய மாட்டான்? தேவனே அறியாதவன் எப்படி மன்னிக்கணுங்க ஜெபம் பண்ணுவான்? நான் பேசுகிற புரியுதா உங்களுக்கு? தேவனே அறியாதவன் எப்படி மன்னிக்கணக்கா ஜெபம் பண்ணுவான்? தேவன் அறியாதவன் எப்படி ஊழியம் செய்வான்? தேவன் அறியாதவன் எப்படி ஆராதனை பண்ணுவான்? தேவன் அறியாதவன் எப்படி சபைக்கு வருவான்? தேவன் அறியாதவன் எப்படி பைபிளை தூக்கிட்டு வந்து போகிறான்? அன்பே அவன்ட்டு இல்லையே. அன்பே வசனம் அப்படி சொல்லுது. நான் அல்லேலூயா சொல்லுங்கள். அன்பு இல்லாதவன் ஒருத்தனுக்கு ஒருத்தன் சண்டை போடுறது, ஒருத்திக்கு ஒருத்தி சண்டை போடுறது சபையில் வந்து, இது எப்படி? அன்பு இல்லையே, அன்பாக பேசுறது இல்லையே, அன்பாக பழகிறது இல்லையே. ஒரு விசுவாசியை கண்டா அன்பு ஆதரவாக என்ன செய்யணும்? பேசணும். அப்போ சண்டை போடுற இடத்துல எப்படி ஆண்டவர் இருப்பார்? இதெல்லாம் ஏன்னா இந்த சண்டை போடுறவங்களுக்காக நான் சொல்லுகிறேன். இல்லையா? சண்டை போடுறவங்க புரிஞ்சுக்கணும், அன்பு இல்லாதவன் தேவனை அறிய மாட்டான். அறியறதுக்கு வாய்ப்பே, எத்தனை வருஷம் உபவாசம் இருந்தாலும் விளங்காது. ஒன்று மாற்றிக்கணும். என்ன செய்யணும்? மாற்றிக்கணும். மாற்றும் போது ஆண்டவர் எனக்காக மாறுகிறான். அல்லேலூயா. நீங்கள் புரிஞ்சுக்கங்க, ஆண்டவர் இந்த பாதையில் தான் நம்ம நடத்துக்கிறார். நாம் உணர்வடையாதவங்களாக இருக்கிறோம். 1 யோவான் 3:10 சொல்லுது, வாசிங்க. 1 யோவான் 3:10. இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். எதனால? சண்டை போடுறவங்க யார் பிள்ளைய? விளங்குதா விளங்கலையா? ஹலோ, பைபிள் என்ன சொல்லுது? பிசாசு. யார? நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. இதனாலே விளங்கும் பிசாசின் பிள்ளை யாரு? அப்போ இந்த பேயை விரட்டணும். அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ சண்டை பண்ணுற ஆள் யார் தான்? பிசாசு. இந்த சத்தியம் விளங்கணும். எனக்கு உங்கள் இருதயத்தில் இதெல்லாம் போட்டுறணும். நீங்கள் ஏற்றுக்கங்க, ஏற்றாட்டு போங்க. அல்லேலூயா. ஏன்னா இந்த செய்தி உலகமெல்லாம் போகுது இல்லையா? ஆமென். இதில் தான் விளங்கும் தேவனுடைய பிள்ளை யாரு, பிசாசின் பிள்ளை யாரு. அல்லேலூயா. நீ எந்த பிள்ளையாருன்னு தெரியும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ சண்டை போடக்கூடாது, சண்டைக்கு ஒதுங்கி ஓடிடணும். சண்டை தானாக ஏற்படுத்துவான் சாத்தான். என்ன செய்வான்? சனிக்கிழமையானா சாத்தான் தயாராகிடுவான். நாளைக்கு சர்ச்சுக்கு போயிட்டு நீ வசனமாக கேட்க போகிற, நாளைக்கு போய் ஆராதனை பண்ண போகிற, நாளைக்கு போயிட்டு நீ
உட்காந்து வசனம் கேட்டு திருந்த போறியா? உன்னை விட மாட்டேன். உன்னா சனிக்கிழமையே குடும்பத்தில் குட்டிகளாட்டா போட்டு சண்டை போட்டு அடிதடி பண்ணி சர்ச்சுக்கு வராமல் விசுவாசிக்கு ஃபோன் அடித்தோம்னா, பாஸ்டர் சனிக்கிழமை ஆனால் எங்கள் வீட்டில் சண்டை வந்துருச்சு பாஸ்டர், அதனால் நாங்கள் வரல பாஸ்டர். நீ காலையில் ஒரு அம்மா ஃபோன் போட்டுச்சு, நேற்று நீ அடித்து சித்திரவதை பண்ணிட்டாங்க. ரெண்டு ஆத்துமா நம்ம சர்ச்சிலேயே 2 ஆத்துமா நேற்றே அடி வாங்கியிருக்கு. நான் பேசுகிற புரியுது உங்களுக்கு? அப்போ சாத்தான் சனிக்கிழமையை கையாளும் போது நாம் சனி பிள்ளைகள் அல்ல, நாம் கனிகளின் பிள்ளைகள். அல்லையில சொல்லுங்களேன். அப்போ என்ன செஞ்சிடணும்? கனி கொடுக்கணும். ஆமேன். பின்னு கூட 2 வசனம் வாசிங்க. 1 யோவான் 2:15. 1 யோவான் 2:15. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்க. ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு. ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தா என்ன இல்லையா? பிதாவினுடைய அன்பு. உங்கள்கிட்ட யார்கிட்ட அன்பு இருக்கு? ஆண்டவர்கிட்ட அன்பு இருக்கா? உலகத்தில் அன்பு இருக்கான்னு பாருங்க. உலகத்தில் அன்பு இருந்தால் உங்கள்கிட்ட என்ன அன்பு இல்லை? பிதாவின் அன்பு இல்லை. இல்லையா? நிறைய சில வாலிபர்களை பார்ப்பேன், அவங்க லவ்வில் இருப்பாங்க. லவ் பண்ணிட்டு பொழுதுனைக்கும் ஃபோன் பேசுவாங்க, பொழுதுனைக்கும் லவ்வரோட ஃபோன் பேசுவாங்க. இங்கே வந்து ஆராதனை, இங்கே நினைஞ்சிருவாங்க சர்ச்சில் பாஸ் ஆராதனைக்கு விட்டோன்னே ஆராதனை பண்ணுவாங்க. அப்படி கேசலாம் இங்கே இல்லை, நம்ம சபையில் இல்லை, வெளியில் நான் பார்க்குறேன், வெளியில் பார்க்குறேன். அப்போ இதெல்லாம் என்ன அன்பு? இதெல்லாம் என்ன ஆவி? ஆமேன். இது என்ன ஆவி? இந்த வசனத்தின்படி இதிலே பிசாசின் பிள்ளை யாரு, தேவனின் பிள்ளை யாருன்னு விளங்குதா இல்லையா? ஒருத்தனுக்கு உலகத்தில் அன்பு இருந்தால் அவன்கிட்ட யாருடைய அன்பு இல்லை? தேவ அன்பு அவன்கிட்ட இல்லையே. அவன்கிட்ட உலகத்தில் அன்பு இருக்குல்ல, எப்போ பார்த்தாலும் உலக மக்கள் மேலே, உறவுகள் மேலே, சொந்த பந்தம் மேலே அன்பு ஓவராக வச்சு ஆண்டோட அன்பை இழந்துடுறாங்க. ஆமேன். அதனால் கவனமாக இருக்கணும். இந்த சண்டை தான் உங்களை என்னையும் ஆண்டவரை விட்டு பிரிக்கிறது. ஆண்டவரை விட்டு பிரிக்கிறது இதுதான். தானாக கோவப்படுத்துவான் சாத்தான். சாத்தான் என்ன செய்வான்? நீங்கள் நல்ல இயேசு வாட்ச் பண்ணிங்கன்னா, இயேசு வாட்ச் பண்ணுங்க. இயேசு போகிற இடத்துலலாம் இந்த சதிசெயர் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? இயேசுவை கோவப்படுத்துவாங்க. இயேசு என்ன பண்ணுவாங்க? பயங்கர கோவப்படுத்துவாங்க. ஆண்டவர் அந்த இடத்துல கோபமெல்லாம் காட்டியிருந்தால் நல்லா இருக்காது. அவர் என்ன பண்ணுறாரு? அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. அவங்க கேட்ட கேள்விகள், அநேக கேள்விகளுக்கு இவர் பதில் சொல்லவே இல்லை. ஆமேன். குதிர்க்கமாக கேள்வி கேட்டு அவரை பிடிக்கிறதுக்கு பேதுரு ஒரு இடத்துல சொல்லுவார், ஆண்டவரே நீர் கவனமாயிரும். ஆமேன். ஆண்டவரே நீ கவனமாயிரும்னு பேதுரு சொல்கிற அளவுக்கு அங்கே என்ன செஞ்சிருக்கு? ஆமேன். அப்போ அவருக்கு எல்லாம் கேள்விக்கு பதில் சொல்லாமல் எஸ்கேப் ஆயிட்டார். அல்லேலூயா. என்ன ஆயிட்டார்? எஸ்கேப் ஆயிட்டார். அப்போ சிலரை பேய் பிடிக்குது, சில என்ன செய்யுது? பேய் பிடிக்குது. பேய் பிடிச்சி ஆட்டி படைக்குது. நீங்கள் பாஸ்டர்கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. இப்போ எலிசா ஒரு ஊழியக்காரர், எலிசா கிட்ட கூட இருந்த கேயாசின்னு ஒரு இருந்தான் வேலைக்காரன். அவன் எப்படி இருந்தான்? கேயாஸ். இவனை சாத்தான் தூண்டி நாகமான்ட்டிருந்து எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டான். ஆமேன். ஆனால் தீர்க்கதரிசிகள் குஷ்டரோகிட்ட எதுவுமே என்ன செய்யக்கூடாது? வாங்கக்கூடாது. ஆனால் இப்போ கூட வேலைக்கு இருந்தான் பாருங்க, அந்த உடன் ஊழியருங்கிறவன், அவன் வாங்கிட்டான். எலிசாவுக்கு பயங்கர கோவம் வந்துட்டு, நாகமான் இருக்கக்கூடிய குஷ்டரோகம் உனக்கு வர கடவுன்ட்டார். உடனே அவனுக்கு வந்துடுச்சு. அதனால் அந்த உடன் ஊழியர்கள்லாம் கவனமாக இருக்கணும். ஊழியக்காரர் என்ன சொல்கிறாரோ அதை தான் கேட்கணும். ஆமேன். உடன் ஊழியர்களுக்கு எப்பயுமே என்ன வேலைன்னா, ஊழியக்காரனுக்கு ஊழியம் செய்கிறது. உடன் ஊழியருக்கு என்ன வேலை? இங்கே சர்ச்சுக்கு வந்தோன்னு அப்படியே ஆராதனை பண்ணிவிட்டு அப்படியே செய்தி கொடுத்து பழக்கிற மட்டும் இல்லை, ஊழியக்கார குடும்பங்களுக்கு ஊழியம் செய்யணும். ஊழியக்கார குடும்பத்துக்கு ஊழியம் செய்யணும். அவங்களுக்கு உதவி உடன் ஊழியர் அதான வேலை, அந்த வேலை செய்யணும் முத. அப்போ பக்குவத்தை படிக்கணும், ஞானத்தை படிக்கணும், அறிவை படிக்கணும், தெளிந்த புத்தியை படிக்கணும், அன்பை படிக்கணும், அன்பாக இருக்கணும். அதெல்லாம் விட்டுட்டு இவங்க எப்படி ஊழியக்காரங்க கொள்ளுவாங்க? இதெல்லாம் படிக்காமல் எப்படி வந்து ஆராதனை பண்ணி செய்தி கொடுத்தா ஊழியக்காரங்களா? அப்போ அங்கே என்ன இருக்காது? கிரியை இருக்காது. இதெல்லாம் பண்ணாமல் ஒரு ஆராதனை பண்ணி ஒரு செய்தி கொடுத்தோன்னு அங்கே என்ன வரப்போகுது?
ஒன்றுமே வராது. அல்லேலூயா. நான் பேசுகிற புரியுதா? அப்போ திருந்தணும். சண்டை வரப்புன்னு நினச்சி எஸ்கேப் ஆகி ஓடிடணும். அன்பில்லாதவன் தேவனை அறியான். 1 பேதுரு 4:8 சொல்லுது. 1 பேதுரு 4:8, எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்பு. எப்படி? ஊக்கமில்லாத அன்பு இல்லை, ஊக்கமான அன்பு. ஊக்கமான அன்பு என்ன அர்த்தம்? மனப்பூர்வமான அன்பு. ஊக்கமில்லாத அன்பு வெளி வாயில் நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிறது என்னது? இது ஊக்கமில்லாத அன்பு. பைபிள் சொல்லுது ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்பு. அப்படின்னா மனப்பூர்வமான அன்பாயிருங்கள். அன்பு அன்பு நீங்கள் செஞ்சதான, உங்கள் முன்னோர்கள் செஞ்சதான திரளான பாவத்தை என்ன செய்யுமா? மூடும். அன்பு ஒரு பலி. அன்பு என்னது? இப்போ ஒரு பலியாக இருக்குது. முன்னோர்கள் செய்த பாவம், நம்ம செய்த பாவங்களெல்லாம் அன்பாக இருந்தால் என்ன செய்தாமா? அன்பு திரளான பாவங்களை மூடுது. வம்பு திரளான பாவங்களை சேர்க்குது. அல்லையே சொல்லுங்க. நான் பேசுகிற புரியுதா? அன்பு திரளான பாவங்களை மூடுது, வம்பு திரளான பாவங்களை சேர்க்குது. இப்போ பாவத்தை சேர்க்கணுமா குறைக்கணுமா? குறைக்கணும்னா என்ன செய்யணும்? அன்பாக இருக்கணும். ஆமென். நான் சிறு வயசில் ஒரு பாட்டு கேட்பேன். அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதான். அன்பு தான் முக்கியம் அப்படி சொல்லுது. அல்லேலூயா. அப்போ இன்னையிலேருந்து நம்ம சபை எப்படி இருக்க போகுது? அன்பாக இருக்க போகுது. அல்லேலூயா. பார்க்கும்போதே சந்தோஷமாக. இந்த செய்தியை கேட்குற நம்மளாம் எப்படி செய்ய போகிறோம்? பேருமே அன்பாக இருக்க போகிறோம். இந்த கூட்டம் முடிஞ்சோடனே சண்டை போட்டவங்களாம் செய்ய போகிறாங்க. சாரிங்க என்னால் தான் பிரச்சனை, கை கொடுத்து கட்டி அணைச்சி திருவிருந்து கட்டி பிடிப்போம் இல்லையா? பெண்கள் ஆண்களை அந்த மாதிரி என்ன செய்ய போகிறாங்க? இந்த பிரசங்கத்தோட மனம் திரும்பிடுவாங்க. நான் நம்புகிறேன். ஒரு ஆமீன் தான் வருது, மெல்லவாக தான் வருது. அல்லேலூயா சொல்லுங்கள். இன்றைக்கி அப்போ இந்த செய்தி மாற்றிருச்சா மாற்றலையா? எத்தனை பேருக்கு புரிஞ்சிருச்சு? அல்லேலூயா. சில பேருக்கு கையை தூக்கி என்ன செய்ய, தூக்காமல் என்ன செய்ய. அல்லேலூயா. ஏங்க இந்த வழியில் தாங்க வரணும். நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் ஷார்ட் வழியே கிடையாது. எப்படி? ஷார்ட் ரூட் கிடையாது. இவர் கோபக்காரரு அப்படின்லாம் இருக்க முடியாது. அந்த கோபக்காரர் என்ன செஞ்சிடணும்? மனம் திரும்பணும். அல்லேலூயா சொல்லுங்கள். சண்டையை விட்டு வெளியே வந்துடணும். நான் உங்கள்கிட்ட 3 பாயிண்ட் பேசினேன். ஒன்று கனி கொடுக்குற பாயிண்ட்டு, இன்னொன்று சண்டை பண்ணக்கூடாது பாயிண்ட்டு, 3வது பாயிண்ட்டு அன்பு. அல்லேலூயா. ஆமென். 3 பாயிண்ட்டுமே உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? ஆமாம். அதனால் நீங்கள் உணர்வு அடைந்து நம்ம அப்படி எல்லாம் எழுந்திருந்து ஜெபம் பண்ணுவோம்.